ஆக்சுவலா குழந்தைங்க கால் பண்ணாங்கன்னா, அவங்க அவங்க அவங்கள மாரியே போயிரணும். இப்போ ஒரு பாப்பா வந்து கால் பண்ணுது அப்படின்னா, "சொல்லுங்க பாப்பா என்ன வேணும்? என்ன பாட்டு வேணும்?" அப்படின்னா, எனக்கா எனக்கா ஆன்டி" ஆன்டின்ரும். எனக்கு தூக்கி வாரி போட்டுரும். "ஏம்மா ஆன்டி" என்னம்மா சொல் "எனக்கா ஆன்டி எனக்கு வந்து" ஒரு ஒரு காலர் எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. "நீ பொட்டு வச்சு" அந்த பாட்டு இல்லப்பா அது. அ "நீ பொட்டு வச்ச தங்க குடம்" அந்த பாட்டு ஆக்சுவலா வந்து பொன்மன செல்வன்ல வந்தது. ஸோ அது இப்போ வந்து லப்பர் பந்துல வரும்போது, ஆமா. இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி தெரியுதுன்னா, லப்பர் பந்துல வந்து ஆ ஆன்டி எனக்கு லப்பர் பந்துலருந்து எனக்கு இந்த பாட்டு போடுங்க ஆன்டி. அப்ப எந்த பாட்டுடா கண்ணா? அப்படின்னு அவங்கள மாரியே பேசிறணும். என்ன பாடு ஆன்டி அந்த நீ பொட்டு வச்ச தங்க குடம் வருவாங்கல்ல கிரிக்கெட் பேட் தூக்கிக்கிட்டு. சரிம்மா அந்த பாட்டு தானே வேணும். எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா? நான் வந்து பாடுறேன் அப்படின்னா, அய்யய்யோ! அவங்கள மாரியே போயிரணும். அவங்க எப்படி பேசுறாங்களோ, அவங்கள மாரியே போயிரணும். பக்கத்துல இருந்து சொல்லி வேற குடுப்பாங்க. அதாவது அவங்க அம்மாக்கு கேட்கிற பாட்ட, இந்த பாப்பா கிட்ட சொல்லி சொல்ல வேற சொல்லுவாங்க. பக்கத்துல யார் பேசுறா? அம்மா பேசுறாங்களா? அப்டின்னா, "ஐயோ! அம்மா கண்டுபிடிச்சுட்டாங்க" அப்படின்னு குடுத்துரும். அது மாரி அவங்களோட டோனாலிட்டில போயிரணும்.